பிரசங்கியார் எப்படி இருக்கணும்? பிரசங்கியார் எப்படி இருக்கணும்னா, யாரும் தன்னை பிரசங்கியாராக ஆக்கி கொள்ள முடியாது. இது ரொம்ப முக்கியமான மேட்டர். தன்னை பிரசங்கியாராக ஆக்கி கொள்ள முடியாது. நான் பிரசங்கியாராக என்ன ஆக்கி கொள்ள முடியாது, நான் யாரையும் ஆக்கவும் முடியாது. ஒரு அம்மா கொண்டு வந்து பையனை பைபிள் காலேஜில் சேர்க்கும்போது சொல்லிச்சு, உங்களை மாதிரி ஆக்குவீங்கன்னு தான் இங்கே கொண்டாந்துருக்கிறேன். நான் ரஞ்சனா ஆக்க முடிஞ்சால் நான் ஆக்கிடுவேங்க, என்னால் ஆக்க முடியாது. என் பிள்ளையே என்னால் ஆக்க முடியாது. கடவுளே என் பிள்ளை அப்படி ஆக்கலாம் தான் ஆக்க முடியும் ஒழிய நான் ஆக்க முடியாது. கடவுள் ஒருவேளை அழைப்பை கொடுத்திருந்தால், உங்களுக்கு கடவுள் உங்களை ஊழியத்துக்குன்னு நியமித்து அழைத்து தெரிந்து கொண்டிருந்தால், அதற்குன்னு உங்களை அழைச்சி அப்படி வந்தீங்கன்னா, நான் சில காரியங்களை சொல்லித்தரலாம், பைபிளை கொஞ்சம் சொல்லித்தரலாம், இதில் இருக்க சத்தியங்களை நல்லா சொல்லித்தரலாம். அதை நான் பண்ண முடியும். அவங்கள நான் பெரிய பிரசங்கியார் ஆக்கிட முடியாது. நீங்கள் பாருங்கள், எத்தனை பிரசங்கியாருங்க தான் பிள்ளைய பிரசங்கியார் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. எல்லா நேரத்துலையும் நடக்கிறது இல்லை. எல்லா நேரத்துலையும் நடக்கிறது இல்லை. சில நேரத்தில் பார்க்கும்போது தெரியுது, ஊழியத்துக்கு அழைப்பே கிடையாதுன்றதே தெரியுது. ஏன்னா அது அப்படி தான். அது இவங்க ஆக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் பார் என்ன வாக்குறேன் பார், என் பையனை என்ன வாக்குறேன். நீங்கள் ஒன்றும் ஆக்க முடியாது, ஒன்றும் ஆக்க முடியாது. ஊழியர்னு வரும்போது முதல்ல கடவுள் அழைச்சிருக்கிறாரா, அதுதான் முக்கியம். அழைச்சிருக்காரான்றது தான் முக்கியம். அதனால் நான் என்ன ஆக்கிக்கல பார்க்கல. நான் பிரசங்கியாருடைய மகன். என் வீட்டுக்கு வர்ற பிரசங்கியார்கள்லாம் நிறைய பிரசங்கியாருங்க வருவாங்க பாருங்கள். அந்த காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு எல்லா பிரசங்கியாரோடைய கனெக்ஷனு. வீட்டுக்கு டெய்லி 10 பிரசங்கியார் வராமல் இருக்க மாட்டாங்க. வரும்போதெல்லாம் நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பான், நீ எப்போ பிரசங்கியார் ஆக போகிற? அவங்களுக்கெல்லாம் ஒரு வசனம் வச்சுருந்தேன் நான், யாக்கோபு 3:1, நீங்கள் அதிக ஆக்கினை அடைவீர்கள் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களா ஆகாதிருங்கள்னு இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நிறைய பேர் போதகர் ஆகாதீங்க, ஏன்னா அதிக ஆக்கணும். உங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை காட்டிலும் உனக்கு அதிகமாக கிடைக்கும். அந்த ஆளே பயந்து போயிடுவார். கேட்குற பிரசங்கியாரு, என்னடா இவன்ட்ட வந்தால் இப்படி ஒரு தீர்க்க தண்டனை சொல்கிறான், இவன் இப்படி சொல்கிறானே, இவன் பிரசங்கியாராக இருக்காதுன்னு சொல்கிறானே. என் வேலையே வாலிபனாக இருக்கும்போது பிரசங்கியாராக ஆவதில்லை அப்படின்னு தான் நினச்சேன். வேணாம் நான் அது வேறு ஏதாவது பண்ணிக்கிறேன், நான் வேறு ஏதாவது, கடவுள் வேறு யாரையாவது கூப்பிட்டோம், வேறு யாராவது அழைக்கட்டும் அப்படின்னு தான் இருந்தது பாருங்கள். ஏன்னா நம்மளெல்லாம் அழைப்பாரா, நம்மளை விட எவ்வளோ நல்லவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு எனக்கு. அழைப்பு இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு கூட நிறைய நேரத்தில் 1000 சந்தேகம், அழைச்சிருக்கிறாரா, என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரா அப்படின்னு. ஆனால் போக போக கர்த்தருடைய கரத்தை அதில் பார்த்தேன். கர்த்தர் வாசலில் திறக்கிறத பார்த்தேன், காரியங்களை சாத்தியமாக்குறத பார்த்தேன், என் கூட இருக்கிறாருங்கிறத பார்த்தேன். பார்க்க பார்க்க எனக்குள்ளே உணர்வு அதிகமாகிறது. என்னுடைய அழைப்பை குறித்து நிச்சயம் உண்டாகிறது.